இன்று மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட பல்லாறு பாலத்திலே நீர் வடிகால், அதாவது பாலத்தின் ஊடாக செல்கின்ற தண்ணீர் முகத்துவாரத்தின் ஊடாக கடலுக்கு செல்லும் பாதையிலே அந்த பாலத்தின் உள்ளே மரங்களும் கொடி செடிகளும் அடைத்திருந்தது. இதை கவனத்தில் எடுத்த மண்முனை தென்னருவில் பற்று தவிசாளர் வினோராஜ் அவர்களின் தலைமையிலே இன்று அந்த கொடி செடிகளை அகற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதன் ஊடாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகின்ற போது, அதாவது மண்டூர், குருமன்வெளி, மகளூர், எரிவில், களுவாஞ்சிக்குடி போன்ற பிரதேசங்களிலே நீர் தேங்கி நிற்பதற்குரிய முக்கிய காரணம் இந்த பாலத்தின் ஊடாக அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மரங்கள், கொடி செடிகள். இது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு இரா சாணக்கியன் அவர்களின் கவனத்திற்கும் வந்ததை அடுத்து அவரின் வேண்டுகோளுக்கிணங்க இன்று இந்த பிரதேசத்திலே மிகவும் நல்லொரு அபிவிருத்தி திட்டம் நடைபெற்றது. இதன் ஊடாக இனி பெருமளவு நீர்த்தேக்கம் ஏற்படாமல் நேரடியாக கடலுக்குள்ளே, அதாவது முகத்துவாரத்தின் ஊடாக இது சென்றடையும். இந்த வேலை திட்டத்தை அந்த பிரதேச மக்களும் மற்றும் அந்த பிரதேச மக்கள் மிகவும் பாராட்டினார்கள். மிகவும் கடினமான இந்த வேலை திட்டத்தை இன்று பிரதேச சபை தவிசாளர் திரு வினோராஜுடன் பிரதி தவிசாளர் பசீகரன் அவர்களும் அவருடைய பிரதேச சபை உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த வேலை திட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருந்தார்கள். இதனூடாக இந்த வருடம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு முகத்துவாரம் ஓடுகின்ற போது மிகவும் இலகுவாக அந்த வழி ஊடாக தண்ணி போவதனால் இந்த பிரதேசம் தாழ்நிலை பிரதேசங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்படாது. இது பெரியகல்லாறு கொட்டகல்லாரை சேர்ந்த பாலத்துக்குள் இது இந்த மூத்துவாரம் ஓடுறதுக்காக இந்த மீனவர் மிச்சம் கஷ்டப்படுற நிலை இருக்கும்படி இந்த துப்புரவு பணியை எங்கள் சேர்மேன் வினோராஜ் அவர்கள் மேற்கொண்டு இந்த பணியை செய்து கொண்டு இருக்கின்றார். இதால் மீனவர்களுக்கு மிகவும் நன்மை அடையும். இது பெரியகல்லாறு, கோட்டக்கல்லாறு, மகளூர் உலக சேரும் இந்த ஊர் மூணு ஊருக்கும் முக்கியமான ஒரு இதாக அந்த பாலத்தை வேற துப்புரவு செய்து கொண்டிருக்கின்றனர். எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். எங்களோட இது கிராமம் பெரியகல்லாறு, கோட்டக்கல்லாறு, மகளூர், புரோனிலாவன, இதில் மண்டூர் பகுதியில் இருக்கிறார்கள்லாம் பெரிய நன்மை வருவாங்க.